லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசளவுல நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். இதுல நீ பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. உனக்கு மட்டும்தான் வேதனையா? அப்ப நான் என்ன ஆயுத பூஜையா செய்ய வந்திருக்கேன்? இங்க பாரு, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி சரி, சீனை போடாத, உட்காரு. ஏய் சாரு, நீங்க என்ன பண்ற? நானும் காலடியார் நோம்பு பண்றேங்க. நீயா? நீ எதுக்கு பண்ற? அது அத தாண்ட நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம். திமிராவே பதில் சொல்லிட்டு இருக்கா. இது ஆதிரா உனக்காக பண்ற பூஜை. சாரு இடையில புகுந்து குழப்பிட்டு இருக்கா. என்னன்னு கேளு. சாருமதி, என்ன இது? எதுக்காக இப்படி பண்ற? நீ எதுக்கு இந்த பூஜையை செய்யற? உனக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையா? இந்த நோம்ப செய்யறதுக்கு எனக்கு எல்லா சம்மதமும் இருக்கு, தகுதியும் இருக்கு. திருமாறனோட பொண்டாட்டி. இவருக்கு நான் பொண்டாட்டியா இருந்ததும் இவர் எனக்கு புருஷனா இருந்ததும் உண்மைதானே? ஆனா இப்ப நான் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இருந்து நோம்பு இருக்குல்ல, என்னை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மகானுக்காக நான் பண்ற நோம்பு இது. ஆமாங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு பாவம் பண்ணிருக்கேன். நான் பண்ண பாவத்துக்கு வேற ஒருத்தரா இருந்திருந்தா என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்கங்க. ஆனா நீங்க என்ன அரவணைச்சிங்க, ஆறுதல் சொன்னீங்க. தெருவுல கடக்க வேண்டியவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்தீங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் நான் இந்த பூஜையே பண்றேங்க. நன்றியா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? சரி, அப்படியே நன்றி கடனுக்கு பூஜை பண்றதா இருந்தா கோயிலுக்கு போய் பண்ணு, இல்ல நம்ம பூஜை ரூம்ல போய் வேண்டிக்கோ. இது காரணியா நோம்பு. இதுல உனக்கு என்ன வேலை? இது பொண்டாட்டிங்க புருஷனோட ஆயுளுக்காக வேண்டிக்கிற நோம்பு. இந்த பூஜையில ஏன் பங்கு போடுற? எந்த பூஜையா இருந்தாலும் அதோட நோக்கம் இவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறது தானே. அப்புறம் ஏன் பங்கு போடுறேன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்க, இன்னைக்கு உங்க உயிருக்கு ஒரு ஆபத்துங்கும் போது அதை காப்பாத்த நான் போராட வேண்டாமாங்க? அதை செஞ்சா இவங்க எல்லாரும் தடுக்கிறாங்க. இவ பேசுறதெல்லாம் பாக்கும்போது பைத்தியம் பிடிக்குது. தான் தாலி பறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதிரா கடவுள் கிட்ட வேண்டா. ஆனா என்ன காப்பாத்தின கடவுளே நீங்க தாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்?
சும்மா நடிக்காத. சாவித்ரி தான் புருஷன் சத்தியவானோட உயிரை எமன் எடுத்துட்டு போறானேன்னு பண்ண பூஜை இது. ஆனா இன்னைக்கு மாறனோட உயிரை எடுக்க துடிக்கிற எமன் யாருன்னு எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க பூஜை பண்றதை விட அந்த அகிலன் கிட்ட போய் மாறனை ஒண்ணும் பண்ணிடாதேன்னு சொல்லலாமே. இங்க பாருங்க, உங்களுக்கு ஆபத்துன்னு எஸ்பி வந்து சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பதட்டப்பட்டேன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அந்த நிமிஷத்துல இருந்து என் உயிர் என்கிட்ட இல்லைங்க. அதான் உங்களுக்காக இந்த பூஜையை செய்யறேன். சாஸ்திர சம்பிரதாயம் படி ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இதை இவ புரிஞ்சுக்காம போட்டிக்கு பூஜை செய்யறேன்னு என்ன நோகடிக்கிறான். ஐயோ, நீங்களே அவகிட்ட சொல்லுங்க. நான் மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டி எப்படியாவது பூஜையை முடிச்சுக்கிறேன். சாருமதி, உன் அக்கறை எனக்கு புரியுது. ஆனா இந்த பூஜையை ஆதிரா எனக்காக பண்றா. இப்ப நீ பண்றது நல்லா இல்ல சாருமதி. அப்போ நான் மட்டும் யாருக்காகங்க பண்றேன்? உங்களுக்காக தானே. ஒருத்தரோட அன்பு அவங்க நம்மளை விட்டு விலகும் போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு. ஆனா நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். உங்க அருமை எனக்கு இப்பதாங்க தெரியுது. இந்த உலகத்திலேயே உங்களை விட சிறந்த புருஷன் இல்லைன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் உங்களுக்கு பண்ண பாவம் என்னை விடாம துரத்திட்டே இருக்குங்க. அதுக்கு உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுதான் ஒரே பரிகாரம். உங்களை மிஸ் பண்ண மாதிரி ஆதிரா மிஸ் பண்ண கூடாதுங்க. இந்த குடும்பம் உங்களை மிஸ் பண்ண கூடாதுங்க. அந்த அக்கறையில தான் நான் இந்த பூஜையே பண்றேங்க. உங்களுக்காக அதிகாலையில எழுந்து குளிச்சு பிரசாதம் செஞ்சு ஆசையா பூஜையில உட்கார்ந்துங்க. நான் நோம்ப பாதையில விடக்கூடாதுங்க. இத முழுசா முடிக்கிறது தான் நல்லது. உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற சான்ஸ் எனக்கு கொடுங்கன்னு நான் கெஞ்ச கேட்டுக்கிறேங்க. ப்ளீஸ். அப்படி நீங்க என்ன பூஜை செய்ய அனுமதிக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. ஏய் சாரு, ஆமாங்க, நான் செத்துருவேன். உங்க உயிருக்கு வர ஆபத்தை என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடுறேன். என்ன நான் என்னோட முடிவை சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டப்படி பூஜையை செஞ்சுக்கோங்க. நில்லு சாரு. ஏன் ஏதேதோ பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, உனக்கு பூஜை தானே பண்ணணும்? பண்ணிக்கோ.
போங்க. ஆனா இன்னொரு தடவை இப்படி சாகுறேன்னு மட்டும் சொல்லாத. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆதிரா வா உட்காரு, பூஜை பண்ணலாம். ஏய் திருப்பாரா. ஐயோ இவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. ஆதிரா அம்மா, போய் பூஜை பண்ணு. சாமி காரியம் கவலையெல்லாம் விட்டுட்டு செஞ்சு முடி. ஆமா ஆதிரா, இப்ப என்ன மாறா அவகிட்ட பூஜை மட்டும் தானே பண்ண சொல்லியிருக்கான். பண்ணிட்டு போறா. பூஜைக்கு அப்புறம் மாறன் உனக்கு மட்டும் தானே தாலி கட்ட முடியும். அதை யாரும் பங்கு போட முடியாதுல்ல. ஆதிரா மாற உனக்கு தாலி கட்டும்போது சாரு அவ மூஞ்சில அவளே கரிய பூசிப்பா. ஆனானப்பட்ட கடவுள்கள் யாகம் பண்ணும்போதே துஷ்டர்கள் தொந்தரவு தான் செஞ்சாங்க. இவ தொந்தரவு எல்லாம் ஒரு விஷயமா? ஆதிரா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பூஜையை செய். உட்காருமா. உட்காரு. ஆதிரா பாத்தியா, திருமாறனே என்ன பூஜை செய்ய சொல்லிட்டாரு. அதான் புருஷன் பாசங்கிறது. பொண்டாட்டி செத்துருவேன்னு சொன்னா எந்த புருஷன் தான் மனம் கருகாம இருப்பான்? அப்படி அவர் மனசு இறங்கலனா இந்த சாருமதி மனசு இறங்க வப்பா. ஆதிரா, சாமியை வேண்டிக்கிட்டு காமாட்சி மந்திரம் சொல்லுமா. சரிங்க பாட்டி. நீ எப்படியோ மாறனை ஏமாத்தி பூஜையில உட்கார்ந்துட்ட. ஆனா மந்திரம் உனக்கு சொல்ல தெரியுமா? அதை எப்படி ஏமாத்த போற? இத்தனை நாள நீ ஆதிராவோட தான் விளையாடிட்டு இருந்த. ஆனா இப்போ நீ விளையாட போறது கடவுளோட. நல்லா மாட்ட போற. விடு சுபத்ரா. ஆதிராவுக்கு போட்டியா ஸ்லோகம் சொல்ல முடியாம அவளே எந்திரிச்சு உள்ள ஓட போறா பாரு. ஆதிரா நீ ஆரம்பி. சரிங்க அத்தை. அம்மா மந்திரத்தை இவ எப்படிமா சொல்றா? ஏய், என்ன கேட்டா?
செல்போனை வச்சிருக்கியா? அம்மா, அது எப்படின்னு எனக்கு தெரியும். அவ செல்போன்ல ஸ்லோகத்தை கேட்டுட்டு இருக்கா. அடிப்பாவி, சாமியே ஏமாத்துறாளே இவ. இருங்க, அதுக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். இப்போ மந்திரம் சொல்லுடி ராசாத்தி. தா போற்றி தா தா தா. ஆதிரா மந்திரம் சொல்ற அழகே தனியில மாறா. போற்றி பரமேஸ்வரியே. பரமேஸ்வரியே போற்றி. சரிம்மா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. ஓ ஓ, ஓ. போற்றி. காமதேனுவே போற்றி. வாங்கி குடி. ஓ ஓ ஓ ஓ, என்னப்பா? என்னப்பா? ஓ ஓ ஓ. சரி சரி சரி. ஓ, அழக்கூடாது அழக்கூடாது. சரி சரி சரி. ஆதிரா ஸ்லோகத்தை நிறுத்தினா ஆனா
காரடியா நம்ம பயன் இல்லாம போயிடுமே. ஐயோ கடவுளே, கடவுளே ஆதிராவை எப்படியாவது காப்பாத்து. காப்பாத்துப்பா. சரி சரி அழாத. பாப்பா பாப்பா இங்க பாரு, சரி, பாரு. ஒண்ணு நம்ம. ஐயோ ஆதிரா, ஆதிரா ஐயோ, மந்திரத்தை முடிக்காம வந்துட்டா. அச்சோ, என்னம்மா? ஏன் அழறீங்க? ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல. ஒன்றும் இல்லை, தூங்குங்க. சரி, அழுகிறேன். நாங்க என்ன பண்ணியும் அவ அழறத நிறுத்தவே இல்ல. ஆதிரா கைப்பட்ட உடனே நிறுத்திட்டா பாத்தியா? என்ன அதிரா, மந்திரத்தை பாதியிலே விட்டுட்டியே.